கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதினம் மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஜூன் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை காலவேளை. இந்த காலவேளையிலையும் 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறான், நீ தேவனுடைய வீட்டில் நடக்க வேண்டிய வழியை அறிந்திருக்கும்படி இவைகளை எழுதுகிறேன் என்று எழுதுகிறான். தேவனுடைய வீட்டில் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தியானிக்கிறோம். கடந்த தியானத்திலே தேவனுடைய வீட்டை ஜெப வீடாக நாம் பார்க்க வேண்டும் என்று தியானித்தோம். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் சொல்லும்போது சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் ஜெப வீடு. தேவனுடைய வீடு என்பது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்திற்கு உரியது அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் அநேகர் ஆண்டவருடைய வீட்டை அல்லது ஆண்டவருடைய ஆலயத்தை ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மாத்திரம்தான் என்று நினைக்கிறார்கள். இதைத்தான் யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். அப்போஸ்தலர்களும் ஆதி நாட்களில் நினைத்திருந்தார்கள். யூதருக்குத்தான் இஸ்ரவேலருக்குத்தான் தேவாலயம் ரட்சிப்பு என்றெல்லாம் நினைத்திருந்தார்கள். ஆனால் தேவன் அதை பேதுருவுக்கு சொப்பனத்தை கொடுத்து விளக்கி காண்பித்தார். ரட்சிப்பு ஆலயத்துக்கு வருவதற்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு என்பதை பேதுருவுக்கு விளக்கி காண்பித்தார். இன்றைக்கும் அநேக திருச்சபைகளுக்குள்ளே இந்த நிலை இருக்கிறது. குறிப்பிட்ட வம்சத்தை குறிப்பிட்ட வகுப்பை சார்ந்தவர்களுக்குத்தான் இந்த ஆலயம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு. ஒருவேளை கர்த்தர் உங்களை கொண்டு அந்த ஆலயத்தை கட்டியிருக்கலாம். உங்கள் மூலமாக இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம். நான் கட்டப்படும் போது ஒன்றை மனதில் வைத்திருக்க வேண்டும், இது எனக்கு மாத்திரம் சொந்தமல்ல, எல்லா ஜனத்திற்கும் இந்த ஆலயம் சொந்தம். இப்படி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிந்து அதன்படி வாழ்வோமானால் நம்முடைய ஆலயங்களுக்குள்ளே சத்தங்கள் பிறக்காது. ஒரு சத்தம் கூட பிறக்காது. ஏன் வீடு, ஏன் சபை, ஏன் ஆலயம் வரவே வராது. ஆகவே நாம் தேவனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஆலயத்தை எல்லா ஜனத்துக்கும் சொந்தம் என்கிற நிலையில் நாம் நடந்து கொண்டால் நம்முடைய ஆலயங்களில் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளியை வைத்து விடலாம். ஆகவே இந்த காலவெளியில் நல்ல சிந்தையோடு இந்த நாளை துவங்குங்கள். தேவனுடைய வீட்டை எல்லா ஜனத்துக்கும் சொந்தம் என்று நினைத்து இந்த நாளை ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி வாழ உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.